மேஷராசிக்காரர்களுக்கு நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதியிலான இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்தே கொஞ்சம் நல்ல பலன்களை செய்யக்கூடிய அற்புதமான நல்ல வாரமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்திலேயே 3, 4, 5ன்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது தேய்பிரையாக இருந்தாலும் கூட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். ராசிநாதன் செவ்வாய் ஒரு நிலையில் நீச்சமாகத்தான் இருக்கிறார். ஏன்னா ஆனாலும் 2 மற்ற பாவங்கள் குரு வலுத்து இருக்கிறார், சனி வலுத்து இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் ஆரம்ப நாட்கள் 2 நாட்கள் திங்கள் செவ்வாயில் பார்த்திங்கன்னா எந்த முயற்சிகளும் பலிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலை, தொழில், வியாபார அமைப்புகள் எல்லாமே முயற்சிகள் பலிக்கும். நீங்கள் என்னென்ன விஷயத்தில் எவ்வளோக்கெவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ எஃபோர்ட் எல்லாமே பலிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இந்த வாரத்தில் முதல் 2 நாட்களுக்கு திங்கள் செவ்வாயில் உண்டு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் அவர் வலுத்து இருக்கிறது. வலுத்துன்னா சந்திரன் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஆட்சி என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ஆட்சி என்ற அமைப்பில் போயிட்டு உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாயை அவர் நீச்ச பங்கத்தை படுத்துவதும் ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. இந்த வாரம் பெரிய அளவில் சோதனைகள் எதுவுமே இல்லாத ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். அதிலேயும் இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மனசில் என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட வருகின்ற ஜூன் மாதம் வரைக்குமே, என்ன ஒரு 7 மாதம் வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் இந்த நீச்சம், வக்ரம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில தான் போய்கிட்டு இருப்பார். ஆனாலும் மற்ற கிரக அமைப்புகள் உங்களை பாதுகாக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றன. 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம், 3ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். 3ஆம் இடத்துல அவர் ஓரளவுக்கு ஒளிபுரிந்திய சந்திரனாக இருப்பது 3, 4, 5 இடங்களில் இந்த வாரம் முழுக்க இருப்பது பெரிய கஷ்டங்கள் எதையும் மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறத காட்டுது. 4ஆம் இடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்குமே ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க, ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வண்டியை மாற்றணும்னு நினச்சவங்க, ஒரு குறிப்பிட்ட மாடல் தான் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஒரு கனவுங்க, எனக்கு இந்த வண்டி வாங்கணும், இந்த 2 வீலர் வாங்கணும், இந்த கார் வாங்கணும் என்கின்ற மாதிரியான ஒரு கனவு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் வாகன கனவுகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. மேஷராசிக்காரர்கள் இளைய பருவத்தினுள்ள பெருவாரியானவர்களுக்கு வாகன பிராப்தின்னு சொல்லப்படக்கூடிய வாகன யோகம் ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளும் வாரம் முழுவதும் சீராக இருக்கக்கூடிய, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்துடாது. ஆகவே நவம்பர் 18ஆம் தேதியிலான இந்த வாரம் அப்படி ஒன்றும் சோதனைகளை கொடுக்காத நல்ல வாரம் தான் இந்த வாரம் மேஷராசிக்காரங்க எல்லாருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பமே 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கிறார். ராசியிலேயே குரு பகவான் இருப்பது, ராசியோடு பரிவர்த்தனையாவது சுக்கிரன், இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு நல்ல அமைப்பு. உங்கள் ராசிக்கு 2 பேர் 3 பேர் யோக கிரகம்னு சொல்லலாம். சுக்கிரனும் புதனும், அதாவது ராசிநாதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்க, புதன் சந்திர அதியோகம் மற்றும் அவரே குருவின் பார்வையில் இருக்கிறது. தன பிராப்திகள் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. திங்கள் செவ்வாய்க்கிழமை பணம் வரக்கூடிய நல்ல நாளுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். அருமையான அமைப்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு பண வரவு. எங்கேயாவது பணத்தை கொடுத்துருந்தவங்க, ஏமாந்துருக்கிறவங்க, ஒரு வட்டிக்காக இல்லை கடனாக கொடுத்து ஒரு உதவியாக கொடுத்தாங்க, அது கூட அவங்க திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான பணச்சிக்கலில் இருக்கிறவங்க, வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக பணம் வாங்கி கொடுத்து ஏமாந்துருக்கிறேன், அல்லது எனக்கு சேர வேண்டிய பண அமைப்புகள் வரல, ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வரல, இந்த இடத்துலேருந்து எனக்கு தேவையான பணம் வர வேண்டும், இந்த மாதிரியான பண வரவுகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நியாயமான பணம் முதல் 2 வாரங்களுக்குள்ளேயே 2 நாட்களுக்குள்ளேயே வரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சந்திரன் நல்ல விதமாக இருப்பது, ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருப்பது, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகளை உயர்வாக செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இதுவரைக்குமே ஒரு இடத்துல மட்டம் தட்டப்பட்டு கொண்டிருந்த இளைய பருவ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுடைய திறமையை அப்படியே நிரூபித்து காட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக அத்தனை பேருக்கும் உண்டு. ஆகவே எல்லா நிலைகள்லையும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாங்க. சந்திரனுடைய இயக்கம் நல்லா இருக்கு. ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல இங்கே சனி பகவான் வலுத்து இருப்பதும், 3ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலே அது ஒரு நல்ல அமைப்பு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நீச்சபங்க ராஜயோக அமைப்புகளும் கிடைக்குது. ஆகவே எதிலேயே ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. ஒரு தொட்டது துலங்கக்கூடிய வாரம், முயற்சிகள் பலிக்கக்கூடிய வாரம்,
தைரியம் கொஞ்சம் வரும். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு மாதிரியான தைரியங்கள் வந்து அந்த தைரியத்தின் மூலமாக அத்தனை செயல்பாடுகளும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரத்தை சொல்லலாம். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திரன் அப்படியே உங்கள் ராசியில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை விட முக்கியம் என்னன்னா, ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட குருவின் பார்வையிலையும் சந்திர அதியோகத்திலும் இருக்கிறார். ராசியை சுக்கிரனும் பார்க்கிறார், சந்திரனும் இருக்கிறார். சூப்பரான வாரம் இந்த வாரம். மிதனராசிக்காரர்கள் எதையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரத்தை சொல்லுவேன். ராசியிலேயே சந்திரன் ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாயில் இருப்பது, அதற்கப்புறம் 2ஆம் இடத்துலேயே 3ஆம் இடத்துலேயே இருக்கிறது. தொட்டது தொடங்கக்கூடிய, எண்ணம் பலிக்கக்கூடிய, அத்தனையும் கிடைக்கக்கூடிய, ஆசை பலிக்கக்கூடிய, கனவுகள் நனவாகக்கூடிய, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல மிதனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்புகள். அதாவது இந்த வாரத்தின் ஆரம்ப நாளிலேயே சந்திரன் சுக்கிரன் போன்ற அமைப்புகள் வலுவாக ராசியோடு தொடர்பு கொள்றதுனால உற்சாகமாக இருப்பீங்க. எதுலேயும் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். கடந்த 3 வருஷமாக அஷ்டம சனியில் போட்டு அப்படியே அல்லாடி கொண்டிருந்த மிதனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே எந்தெந்த இடங்களில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆனீங்களோ அந்தந்த இடங்கள்லாம் அந்த டிஸ்டர்ப் விலகக்கூடிய தன்மைகள், வயதிற்கேற்றார் போலையும் பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை கேட்டார் போலையும் வெற்றி ஒன்றே இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குடும்பத்தில் கூட நிம்மதி இருக்கும். அண்ணன் தம்பி தகராறுகள் இருந்தவர்கள், பங்காளி தகராறுகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே எல்லாமே தீரக்கூடிய அமைப்புகள். எல்லா நிலையிலையும் 7ஆம் இடத்தோடு சுக்கிரன் இருந்தாலே காதல் வரும். இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏற்கனவே பிரேக்கப் ஆனவங்களுக்கு புது காதல் வரும். கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோடு அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சமாதானம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு வரும். 7ஆம் இடம் சுக்கிரன் இல்லையா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய, வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்பு. காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் இரும்பு போல உறுதியாகக்கூடிய அமைப்பு என அனைத்தும் நிறைவாக ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க. எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு வரும். நட்புகள் காதலாக ப்ரமோட் ஆகக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே மிதன ராசிக்காரர்கள் 12 ராசிகளிலேயே மிதன ராசிக்கு இப்போது நல்ல விதமான தன்மைகள். ராசியை சுக்கிரன் பார்ப்பது, ராசியிலேயே ஓரளவுக்கு ஒளிபருந்திய சந்திரன் இருப்பது, எல்லா கிரகங்களும் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருப்பது என்று எல்லா நிலைகளும் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய, தலைகீழ் மாற்றங்கள் நடக்கக்கூடிய, எல்லாம் அப்படியே நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய சுபமான வாரங்க. நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதியிலான இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அளவில் இந்த வாரம் ஆரம்பிக்குதுங்க. வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கூட நடுப்பகுதியில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் வலுவாகவே இருக்கிறார். வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சந்திரனோடு, அதாவது குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தில் இருக்கிறார். 2 விதமான யோகங்கள், அதாவது சந்திர மங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கு, உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய்க்கு நீச்சபங்க ராஜயோக அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போ ஆரம்பிக்குது. கடகராசிக்காரர்கள் 2 வருஷமாகவே நல்லாலன்னு அடிக்கடி சொல்லிட்டு வரேன். பூச நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம் கடுமையான பாதிப்புகள் இருக்கிறீங்க. படிப்படியாக நன்றாக இருக்கக்கூடிய முதன்மை வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். மன அழுத்தம் தீரும். எந்த இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அடிபட்டீங்களோ, எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிங்களோ, எந்த இடத்துல விரக்தி அடைஞ்சிங்களோ அவ்வளவும் அப்படியே படிப்படியாக மன அழுத்தம், தூக்கம் வராத நிலைமை, ஒரு மாதிரியான கடுமையான நிலைமையில் கடுமையான இடத்தை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போது வயதிற்கேற்றார் போல விலகக்கூடிய தன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ராசியில் நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் குருவின் பார்வையில் 5ல் புதன் இருக்கிறதும் 6ல் குருவின் வீட்டில் பரிவர்த்தனை அமைப்புகளில் அப்படியே குரு சுக்கிர பரிவர்த்தனையாக 6, 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கிறது. இதுவரைக்கும் கிடைக்காத வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். குறிப்பாக சாஃப்ட்வேர் மாதிரியான அமைப்புகள் இப்போது நல்லா இருக்கும். பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு, தூர இடத்துல இருக்கிற
இருக்கிறேன், நான் பிறந்தது ஒரு மாவட்டம், சென்னையில் வேலை செய்கிறேன், பெங்களூரில் வேலை செய்கிறேன், கல்கட்டாவில் வேலை செய்கிறேன், இந்த மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே தொல்லைகள் விலகக்கூடிய தன்மைகள் இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலத்தில் பாஸ்போர்ட் விசா போகிறதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, தூர இடங்களில் வேலை அமைப்புகள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, வெளிநாடுகளில் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அஷ்டமச்சனியுடைய ஆதிக்கம் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய, எதிலும் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அந்த வாரம் இருக்குதுங்க. அதாவது கெடுதல்கள் எதுவும் அந்த வாரம் நிச்சயமாக நடக்காது. கடந்த 1-2 வருஷமாக நடந்து கொண்டிருந்த கெடுதல்கள் நிற்கக்கூடிய அமைப்புகள். மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகுதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். கெடுதல்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன வேலை தொழில் வியாபார அமைப்புகள் இருக்கிறீங்களோ அதில் முழு மூச்சாக நீங்கள் இருக்கும்போது அதிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் தாங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்துல வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அப்படியே நல்ல விதமாக இவர் சந்திரன் இருக்கிறார். 11, 12ஆம் இடங்கள் 1ஆம் இடத்துல, அதாவது வார கடைசியில் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் உட்கார்றார். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது எப்போவுமே லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சூரியன் உங்களுடைய ராசிநாதன் இப்போ குருவின் பார்வையில் வந்துட்டார். ஆக இந்த வாரத்திலிருந்து அப்படியே போன மாதம் ஒரு 2-3 மாதமாக என்னென்ன அளவில் டிஸ்டர்ப் ஆனீங்களோ அந்த டிஸ்டர்ப் ஆன அமைப்புகள் எல்லாமே அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சூரியன் குருவின் பார்வையில் இருப்பார். அப்போ இன்னும் ஒரு 4 வாரத்திற்கு மனசை உறுத்திக்கிட்டு இருந்த, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. எதையும் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை, தாய் தந்தையர் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ, அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லை அப்படி இப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, எல்லாமே நல்லபடியாக இருப்பார் என்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. இளைய சகோதரர்களை, இளையவர்களாக பிறந்தவங்க, தம்பி தங்கச்சியாக பிறந்தவங்களுக்கு அண்ணன் அக்காள்கள் உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு. அரசு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்கள், பொதுவாகவே சிம்மத்தில் சந்திரன் சுக்கிரன் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது அவர்களுக்கு அரசு வேலையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். கடந்த காலத்தில் அரசு வேலையில் போட்டித் தேர்வுகளில் தோல்வி அடைஞ்சவர்கள் அரசு வேலைக்காக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கான அத்தனை அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் புதன்கிழமையிலிருந்து அவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது பயணங்களையும் விரயங்களையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் பெரியவர்களுக்கு, ஒரு 40-50 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டுக்கான பொருள், ஏசி வாங்குறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, வீட்டில் மனைவி கிரைண்டர் கேட்டாங்க, ஸ்டவ் கேட்டாங்கன்ட்டு வீட்டிற்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதி 2 நாள் உண்டு. அதாவது காசு பணம் செலவாகும். எளிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், அன்றாடம் பிழைத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் பிற்பகுதி கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் கூட திருப்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏன்னா விரையாதிபதி அப்படியே ராசியிலேயே கடைசியில் வெள்ளி சனிக்கிழமை வந்துடுறார். சந்திரன் ராசியில் இருக்கிறார். சந்திரன் ராசி தன்மையில் இருக்கும்போது 7ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் வார கடைசியில் நட்புகள் கை கொடுக்கக்கூடிய, உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் வலுவாக இருக்கிறார். ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம். எல்லாம் தொட்டது தொடங்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கும் சூப்பர் டைம்னு சொல்லுவேன். கன்னிக்கு என்ன கூடுதலான நல்ல நன்மைகள். வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அதற்கு பிறகு 11ஆம் இடம், அதுக்கப்புறம் 12ஆம் இடம். 11, 10, 11, 12 இதில் 10ம் 11ம் சந்திரனுக்கு நல்ல இடம். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சந்திரனும் சூரியனும் நல்ல பலன்களை செய்வார்கள் என்பது ஜோதிட விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் வாரத்தின் முதல் 5 நாட்கள் டாப்பாக இருக்குது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 4 நாட்கள் 5 நாட்கள் மிதமிஞ்சிய நல்ல தன்னம்பிக்கையோடு பொருள் வரவு இருக்கிறது, வெற்றிகள் கிடைக்கிறது. 11ஆம் இடத்துல சந்திரன் வெற்றிகள் இருப்பார். ஏற்கனவே 11ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் நிலை கொண்டு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆக கன்னிக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, எண்ணியது நடக்கக்கூடிய, எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல வாரமாக அந்த வாரம் அமையும். என்ன 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரியான குறையமைப்பு. ஆனாலும்
நட்புகளில் சிலவில் ஒரு மாதிரியான ஒரு சங்கடங்கள் ஏற்படுமே தவிர கொஞ்சம் சண்டை போட்டுக்குவீங்க. சண்டை போட்டுக்கிட்டால் கூட ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே விட போகிறார், 2 நாள் கழித்து திரும்ப நம்ம பேச போகிறோம். ஆக எந்த ஒரு நிலைமையிலையும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. வெற்றிகள் லாபங்கள் கிடைக்கும். காவல்துறை சட்டத்துறை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு ஒரு மாதிரியாக இழுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குதுங்க, அப்படி இருக்குதுங்க, வீட்டுக்காரர் மேலே கேஸ் போட்டிருக்கிறேன், ஹவுஸ் ஓனர் மேலே கேஸ் போட்டிருக்கேன், குடுத்தனக்காரர் மேலே கேஸ் போட்டிருக்கேன், செக் ரிட்டர்ன் கேஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கேன், கிரெடிட் கார்டுக்கு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான கடன் தொல்லை அமைப்புகள் போன்ற அமைப்புகளோடு சிக்கல்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அருமையான யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் இருக்கும். சோஷியல் மீடியாவில் பேர் வாங்கணும், ஃபேஸ்புக்கில் பேர் வாங்கணும், இன்ஸ்டாகிராமில் பேர் வாங்கணும் என்கின்ற மாதிரியான ஒரு சோஷியல் மீடியாவில் ஆர்வமாக இருக்கக்கூடிய புத்திசாலி இளைய பருவத்தினரான கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணம் போலவே ஏதாவது பேரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டு. ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு அதன் மூலமாக பாராட்டு வாங்குவீங்க. அந்த பாராட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது வெளிய அளவில் ஒரு ஸ்ப்ரெட் ஆகிற அளவில் பெரிய அளவில் இருக்கலாம். அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளின்படி நல்லவைகள் நடந்து அதன் மூலமாக பேர் வாங்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. லாபங்கள் கிடைக்கும், வரவுகள் இருக்கும், வேலையில் நிம்மதி இருக்கும், தொழிலில் நிம்மதி இருக்கும், எதையும் சக்ஸஸ் பண்ண முடியும். சொந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சில பல கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல வாரம் கன்னிக்கு இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்திலேயே சந்திரன் 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் வரார். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையும். ராசிநாதன் பாருங்க 3 அதாவது 8ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கு. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார், ஆனாலும் அவர் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோடு பரிவர்த்தனை ஆகிறார். ஆக ஆரம்பத்தில் என்னன்னா, வார ஆரம்பத்திலேயே பெரியவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை போன்ற அமைப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். சந்திரனை குருவும் பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறாரு இல்லையா? அப்போ சந்திர அதியோகத்தில் சுக்கிரனும் வந்துடுறாரு. ராசியிலேயே புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் குருவின் பார்வையில் இருக்கிறது. அது ஒரு வகையில் பெரிய யோகம். ஆக 9ஆம் இடம் வலுத்து 9ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கும்போது பணவரவுகள் வரும், ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும், தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். சிலருக்கு குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கும். சிலர் குலதெய்வத்தை பார்க்கணும், இஷ்ட தெய்வத்தை பார்க்கணும், சித்தர்களை பார்க்கணும், திருவண்ணாமலைக்கு போகணும். இந்த மாதிரியான அவரவர்களுக்கு பிடித்த ஒரு கோவில் வழிபாடு, தெய்வ வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு கண்டிப்பாக உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அதில் போய் உறுப்பினராகணும் அப்படி இப்படின்னு பார்ப்பீங்க. இது சார்ந்த விஷயங்களில் இல்லாமல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்லேருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஒரு சொந்த ஊரில் வீடு கட்டணும், ஒரு சொந்த ஊரில் நிலம் வாங்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதுக்கேற்ற மாதிரி கையில் காசு இருக்கும். ராசிநாதன் 3 8ஆம் இடங்களோடு பரிவர்த்தனை அடைகிறாரா? இந்த 3 8ஆம் இடங்களோடு பரிவர்த்தனை அடைகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களை விட பெரிய ஒருவருடைய இது கிடைக்கும், அறிமுகம் கிடைக்கும். ஏதேனும் ஒரு நிலையில், அதாவது உங்களை விட உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர், பணத்தில் ஒரு பெரிய ஆளாக இருக்கக்கூடிய இவருடைய அந்தஸ்தானவருடைய இது அமைப்புகளில் இது அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகத்தின் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது கண்டிப்பாக அப்படியே துளாராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. ராசிநாதனே சந்திர அதியோகத்தில் இருப்பது, 9ஆம் அதிபதி வலுவாக குருவின் பார்வையில் இருப்பதுன்றது பண கஷ்டங்கள் எதுவும் இந்த வாரத்தில் இருக்காது அப்படிங்கிறத காட்டுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு இதுவரைக்கும் வேலையில் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலை பார்க்குற இடத்துல அப்படி ஒரு சிக்கல் இருக்குது, இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, ஆண்களால் மேல் ஷாவனிஸ்ட் கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகிறோம் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெண்களுக்கு ஆண்களினால் ஏதாவது சகாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை காலையில் அதிகாலையில் 4:31 அதாவது இந்த வாரம் ஆரம்பத்திலேயே அதிகாலை திங்கட்கிழமை 4:31 திங்கள் செவ்வாய் முதல் 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். புதன்கிழமை காலையில் 8:47 வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது முடிஞ்சதற்கு பிறகு புதன்கிழமையிலிருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வலுத்திருக்க 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வலுத்து தான் இருக்கிறார். பெரிய அளவில் சோதனைகள், சந்திராஷ்டமத்தில் எப்போவுமே கஷ்டங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 8ல் மறைஞ்சிருக்கிறார்.
சந்திராஷ்டமம் முடிந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் அப்படியே வந்து சந்திரனும் செவ்வாயும் மங்கள யோகத்தோடு சேருவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டுன்னு காட்டுது. அப்போ என்ன, வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. கொஞ்சம் பணவரவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான நீக்கு போக்கான அமைப்புகள் தான் இருக்கும். நினச்சது சந்திராஷ்டமத்தில் நினச்சது நடக்காது. இப்படியாச்சு அதை அப்படி பண்ணுறோம், இதை அப்படி பண்ணுறோம், ஏதாவது ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு மாட்டத்துக்கு ஆட்டில் போட்டு ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தில் மட்டும் சிக்கல்கள் நிச்சயமாக உண்டு. அப்படியே வந்து ஒரு தேக்க நிலைமை இருக்குன்னு சொல்லுவேன். இந்த 2 நாள் மட்டும், திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை காலையிலிருந்து சந்திராஷ்டமம் ஃப்ரீ ஆகுது. 9, 10ஆம் இடங்களுக்கு சந்திரன் வந்துடுறாரு. ராசிநாதன் நீச்ச பங்கத்தை அடைகிறார். ஆக வாரத்தின் முதல் 2 நாட்கள் எதுலேயும் கொஞ்சம் பட்டுக்காமல் இருங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு புதிய முயற்சிகளை செய்யாதீங்க. எதுக்கும், அதாவது ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்கறது, ஒருத்தருக்காக போய் கேரண்டி கையெழுத்து போடுறதுன்றது, கிரெடிட் கார்டை அனாவசியமாக தேவையில்லாமல் செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயண விஷயங்களில் ஒரு நகை பணம் எடுத்துகிட்டு போகிறவங்களும் கொஞ்சம் பத்திரமா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே வாரத்தின் முதல் 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் சோதனையாக இருந்தாலும் கூட பிற்பகுதியில் 5 நாட்கள் வந்து அப்படி ஒன்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையுது. அதுவும் உங்களுடைய ராசிநாதன் இந்த தடவை நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவதோ என்பதும் பிற்பகுதி 3 நாட்கள், அதாவது வெள்ளி சனி ஞாயிறு, அந்த 3 நாட்களும் எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய யோக வாரமாகத்தாங்க அமைஞ்சிருக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திரன் ராசியை பார்க்கிறார், 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவுகள் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டமத்தில் எப்போவுமே சந்திரன் உங்களுக்கு ஆட்சியாகத்தான் இருப்பார். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா புதுசாக செவ்வாயோட சேர்றார் இல்லையா. ஆக அந்த நிலைமையில் புதன்கிழமை காலையில் 8:47 புதன்கிழமை வியாழக்கிழமை இது 2 நாளும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த வாரம் புதன்கிழமை காலையில் 8:47 சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்து புதன்கிழமை முழுக்கவும் வியாழக்கிழமை முழுக்கவும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:10 வரைக்கும் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:10 வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஆகவே புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளும் கொஞ்சம் ஒரு மாதிரியான மனக்கலக்கம் உள்ள நாளாக இந்த நாள் அமையும். வாரத்தின் ஆரம்பத்தில் அந்த திங்கள் செவ்வாய்க்கிழமை 2 நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய நட்புகள் கூட நல்லா இருக்கும். ஐயா நான் லவ் பண்ணுறதே இல்லை, எனக்கு கல்யாணமும் ஆகலை, ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஏதாவது நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் அப்போது உண்டு. ஒரு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, 4 பேர் சேர்ந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது. வருகின்ற குரு பயிற்சியிலிருந்தே உங்கள் ராசிநாதன் குரு 7ஆம் இடத்துல மாறி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இன்னும் ஒரு 3-4 மாதம் இருக்குன்னு வைங்க. இருந்தாலும் இப்போதைக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இந்த வாரத்திலும் பெரிய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியாது. வேலையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க சந்திராஷ்டம நாளில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பண வரவில் தடை இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியவர்கள், எதுக்கெடுத்தாலும் ஃபேஸ்புக்கு, எதுக்கெடுத்தாலும் யூடியூப்பு, எதுக்கெடுத்தாலும் இன்ஸ்டாகிராம்னு போகக்கூடியவங்க அந்த நாட்களில் நடுப்பகுதியாகிய வியாழன் வெள்ளி நாட்களில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்குமே ஒரு போஸ்டிங் போடுறதோ அல்லது ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுறதோ இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை தவிர பெரிய சோதனைகள் எதுவும் அப்படியே இருக்காது. வாரத்தின் கடைசி நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி ஞாயிறு வந்து தொட்டத்து துளங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறாரு. சனியை பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்போ வாரத்தின் இறுதி பகுதியில் நல்ல விதமான அத்தனை தன்மைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு. கூட்டு குடும்ப அமைப்புள்ள இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்லவைகள், வியாபாரத்தில் ஒரு செழுமையான அமைப்பு, எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மைகள் வாரத்தின் இறுதி 2 நாட்கள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சாதகமற்ற பலன்கள் நடக்காத சாதாரண ஒரு வாரமாகவே கண்டிப்பாக இந்த வாரம் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தில் கடைசி 2 நாள் இந்த இடம் சந்திராஷ்டமம், அதாவது சந்திரன் 8இல் இருக்கக்கூடிய சந்திர அஷ்டமம் என்கின்ற தேய்பிரை சந்திரனாக வந்துட்டார். கிட்டத்தட்ட சந்திராஷ்டமத்துக்கு வரும்போது தேய்பிரையாகத்தான் இருப்பார். அஷ்டமி நவமி தேதிக்கு வந்துடுவார். அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:10 இருந்து, அதாவது 22/11/2024 வெள்ளிக்கிழமை மாலை 5:10 வருகின்ற திங்கட்கிழமை 25/11 காலையில் அதிகாலை 5:02 வரைக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ வார இறுதியில் கொஞ்சம் ஒரு சங்கடமான சாதகமற்ற தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சந்திராஷ்டமத்தில் சனி வேற உங்களுக்கு இவரை பார்க்குறாரு இல்லையா, அதாவது சந்திரனை பார்க்குறாரு இல்லையா.
அப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பயணங்கள் போவது, ஒரு பொருட்கள் வாங்கும்போது கவனமாக இருப்பது, யாருக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு ப்ராமிஸ் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும், யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை கொடுக்கறது. கிரெடிட் கார்டு கையில் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தேய்க்கணும். அதாவது உங்களுடைய வருமானத்தை மீறி, உங்களுடைய இதை மீறி, அதை விட முக்கியமாக நண்பருக்கு ஹெல்ப் பண்ணேன், சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன், வெட்டி பந்தாவுக்காக எதையாவது செய்கிறத மகர ராசிக்காரர்கள் கடைசி 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்கள் கண்டிப்பாக விட்டுறணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு சிக்கல்கள் நண்பர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக ஏதாவது ஒன்று வரும். இதை தவிர்த்து வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே அற்புதமான நல்ல நாள். 7ஆம் இடத்துல அவர் வலுவாக இருக்கிறார். 7ஆம் இடத்துல அவர் வலுவாக இருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, உங்களுடைய ராசியவே குரு பார்த்து கொண்டு இருக்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் நல்ல வலுவாக இருக்கிறார். ஆக அந்த அமைப்பில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஆனால் காசு வரும், கையில் தான் எதுவும் நிற்காது, வெட்டி செலவுகளாக வரும். சந்திராசிரமமும் சேர்ந்து வர்றதுனால வீண் செலவுகள். இந்த காசை கையில் வச்சிருந்தோம்னா இப்படிலாம் ஆயிருக்குமே, தேவையில்லாமல் 10 ரூபா வந்தது, அந்த 10 ரூபாயையும் 15 ரூபாயா சேர்த்து தேவையில்லாமல் பண்ணி போட்டோமே என்கின்ற மாதிரியாக வாரத்தின் இறுதியிலே இந்த விஷயங்கள் நம்ம செஞ்சது தேவையா என்கின்ற மாதிரியான அமைப்புகள் வரும். ஆகவே கொஞ்சம் காசு பணத்தை செலவு பண்ணுறதுல மட்டும் கவனமாக இருங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டக்குன்னு கோவம் வந்துடுற வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துலேருந்து ராசியை இவர் பார்க்குறாரு இல்லையா, செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா, அதுவும் நீச்சபங்க ராஜயோக அமைப்பிலிருந்து செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா, டக்குன்னு கோபதாபங்கள் வந்து வார்த்தைகள் வித்தியாசமாக வரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். ஆகவே பொறுமை தேவைப்படுகின்ற வாரமாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரம் முழுவதும் 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் அவர் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. சதய நட்சத்திரக்காரர்கள், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பாதிப்புகளில் இப்போது இருக்கிறீர்கள். எப்படி தான் உண்மை. அது ரொம்ப நான் எப்படித்தான் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி, இந்த பக்கம் போனால் நரி இளம் போனால் கடிக்குது, வலம் போனால் கடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு இது கூட சொல்லுவாங்க, கழுதையை முன்னாடி வச்சு சொல்லுவாங்க, முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குதுன்னுவாங்க. எந்த பக்கம் போனாலும் உதைக்குதுன்ற அமைப்புகள் தான் இப்போ கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமைஞ்சிருக்கு. அது ஒரு 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது ஜன்மச்சனியின் ஆதிக்கத்தினால் கடுமையான பலன்களை கண்டிப்பாக அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு நிவாரண அமைப்பாக 4, 11ஆம் இடங்களில் இன்றைக்கு குருச்சுக்கிர பரிவர்த்தனை அமைந்திருப்பதும், 5, 6, 7ஆம் இடங்களில் இப்போது சந்திரன் ஒரு இயக்கத்தில் இருப்பதும் பெரிய அளவில் கண்டிப்பாக சோதனைகள் இருக்காதுங்க. கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணிக்கூடிய ஒரு வாரமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும். தொழிலில் என்ன தப்பு பண்ணோம், வேலையில் என்ன தப்பு பண்ணோம், எந்த இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், எந்த இடத்துல குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை எப்படி வந்தது, இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில் என்ன தப்புகள் நடந்தது என்கின்ற மாதிரியாக சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. வாரத்தில் நடுப்பகுதி புதன்கிழமை வியாழக்கிழமை கடன் பற்றின கவலைகள் வரும். 6ஆம் இடத்துல சந்திரன் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் செவ்வாய் கூட போய் சேர்றாரு. ஜீவனாதிபதி ஏற்கனவே 10ஆம் இடத்த அதிபதி நீச்சமாக இருக்கிறனால வேலை, தொழில், வியாபார அமைப்புகள் எதுவுமே சரியாக இல்லை. 10 ரூபா கூட வருமானம் இல்லாமல் வெட்டி பந்தவங்க வெட்டி வேலையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற அமைப்பும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் ஜீவன அமைப்புகளில் குறைகளில் இருக்கிறீங்க. அவர்கள் எல்லாருக்குமே ஏதாவது கடன் பற்றிய கவலைகள், புதிய கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்பு, பழைய கடனுக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுறதுக்கே கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக வரும். ஆனாலும் பெரிய அளவில் சோதனை வராதுங்க. கும்பராசிக்காரர்கள் சோதனையோட எட்ஜுக்கு வந்துட்டீங்க, முடிவுக்கு வந்துட்டீங்க. அடுத்து ஜென்மச்சனி முடிஞ்ச உடனே, ஜென்மச்சனி மார்ச் மாதம் முடிய போகுது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஜென்மச்சனி விலக போகிறது. அந்த ஜென்மச்சனியில் விலகினதிலிருந்து மிகப்பெரிய யோக பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நடக்க வேண்டும். அதற்கான இம்ப்ரூவ்மெண்ட், அதற்கான ஒரு படிக்கட்டுகள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும். ஆகவே கும்பத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க இப்போதைக்கு. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு அருமையான வாரம் இதுன்னே சொல்லுவேன். வார கடைசியில் ரொம்ப டாப்பான பலன்கள் இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் 4, 5, 6ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3 10 பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல அமைப்பு. 3 10 பரிவர்த்தனைனா 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கே வந்துடுறாரு, 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்கே போயிடுறாரு. தொழிலில் இன்றைக்கி நல்ல முயற்சி பண்ணுவீங்க, நல்ல ஆரம்பம் இருக்கும், நல்ல விதமான அறிமுகங்கள் இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ட்ராவல், பயணங்கள் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இதற்காக போய் இன்னார போய் பார்த்து இந்த விஷயத்தை போய் முடிச்சுட்டு வந்துடலாம் என்கின்ற அமைப்பு இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும்.
வீடு சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். கடன்கள் அமைய போகுது, வீட்டு கடன்கள் வரப்போகுது, ஒரு ஹவுசிங் லோன் வந்து அப்ரூவல் ஆக போகிற அமைப்பு, ஒரு சின்ன வீடாவது கட்டிடணும், ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான ஒரு பிளான் சக்ஸஸ், அதற்கான ஒரு அமைப்புகள் அப்ரூவல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 4, 5, 6ஆம் இடங்களில் இருக்கிறார் இல்லையா, 6ஆம் இடத்தில் அவர் இருப்பது என்பது ஒரு நிலையில் நல்ல பலன்களை கடைசி வாரத்தில் 2 நாள் கடைசி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய அமைப்பு. அதனால் இந்த வாரத்தில் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் நீச்சமாகி நீச்சபங்கமாகன்ற அமைப்பில் பிள்ளைகளால் ஏதாவது ஒரு மன கஷ்டம் வரக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் நம்ம ஒன்று சொல்கிறது அது ஒன்று செய்கிறது என்கின்ற மாதிரி, பிள்ளைகளுடைய கல்வியை பற்றிய ஒரு கவலக்கம், இவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா, பெரிய படிப்பு கேட்குறாங்களே, மருத்துவ படிப்பு படிக்கிறேனது, அதை படிக்கிறேனது, இதை படிக்கிறேனது, லட்சக்கணக்கில் செலவாகும் பொழுது எங்கே போகிறது ஏது போகிறது, இந்த மாதிரியான ஒரு பிள்ளைகளை பற்றிய அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனைகள் இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களே ஏதாவது போக்குமாக்கா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்து கவலைப்படுறது. ஏன்னா தோளுக்கு மிஞ்சினா தோலை அந்தந்த பருவத்தை தாண்டி மீனராசி பெற்றோர்களை வந்திருக்கிறீங்க. ஆக இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் வாரத்தில் நடுப்பகுதியில் 2 நாள் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்புக்கு அப்படியே ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது. தொழில் மூலமான நல்ல வருமானம் வரும், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வேலை மாற்றங்கள் வரும், வந்தால் நல்லது. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது. இருக்கிற வேலையோட நல்ல வேலை தான் அமையக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவர்கள் எல்லாருக்குமே 10ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகின்ற காரணத்தினால் அப்படி ஒன்றும் பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வார்த்தை சொல்லலாங்க. இன்னொன்று, திருமணமாகாத இளைய பருவத்தினருக்கு ஏதாவது ஒரு வகையில் அறிமுகங்கள், வரன் பார்க்கறது, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது, ஒரு 2வது திருமணம், முதல் திருமணம் தோல்வியற்று 2வது திருமண அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு நல்ல 2வது வாழ்க்கை துணை அமைவது போன்ற திருமண விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த நவம்பர் 18 முதல் 24ஆம் தேதியிலான நல்ல வாரம்.